ஆவிக்குரிய வாழ்க்கையின் சக்சஸ் வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவிற்கு ஆவியானவரை சார்ந்து இருக்கிறீர்கள் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஏன் அந்த வாழ்க்கையிலே சறுக்கி போகிறான், அவனால ஏன் வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு குறையைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவரின் ஆளுகை இல்லை. ஆவியானவரை சார்ந்து கொள்ளாத எந்த நபரும் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கவே முடியாது. இதிலே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் பழைய ஏற்பாட்டை போல அளந்து ரொம்ப பார்த்து யாருக்கும் தேவ ஆவியானவரை கொடுக்கிறது இல்லை. எல்லாருக்கும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறபடி எல்லாருக்கும் தாராளமாக தேவன் ஆவியானவரை வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா மட்டும் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஆவியானவரை தேவன் தந்து விடுவார். இதுக்கு சிறப்பான தகுதிகளோ சிறப்பு குணங்களோ எதுவுமே உங்களுக்கு தேவை இல்லை. அப்போ உண்மையிலேயே நீங்க தேவ ஆவியானவரை பெற்றிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வந்து உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது பாருங்க. அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்.